மகாபெரிவாச்சரணம். வெல்கம் டு கைல் இன்ஸ்டியூட். இப்போ நம்ம இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டே வரோம். எப்படி அந்த இங்கிலீஷ் வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதற்கான சில ஒரு டாபிக் மாதிரி கொடுத்து அதை வச்சு இதன் மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலான்னு பார்த்தோம் இல்லையா? அதே போல தான் இன்றைக்கி பணத்திற்கு தொடர்புடைய அந்த வார்த்தைகள். சாதாரணமாக எல்லா இடத்துலையும் பணம் தான் கொடுக்குறோம். ஆனால் ஒவ்வொரு ஃபீல்டில் அதுக்கு ஒவ்வொரு பெயர் இருக்குங்க. அப்போ இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஃபீல்டில் இந்த வார்த்தைகள் நம்ம உபயோகப்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லையா? அப்போ அதை தெரிஞ்சுக்கிறது தான் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். சரிங்க, முதல்ல நம்ம ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கலாங்க. ஸ்கூலில் நம்ம பணம் கட்டுறோம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? டியூஷன் ஃபீ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, அடுத்தது காலேஜுக்கு போனாலும் அதே தான், டியூஷன் ஃபீ தான் வரப்போகுது. அடுத்தது கல்யாணத்துக்கு பணம் கொடுக்குறாங்க பெண் வீட்டார், அது டௌரி, வரதட்சணை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது ஏழைகளுக்கு நம்ம தர்மம் பண்ணுறோம் இல்லையா? அது இங்கிலீஷில் சொல்லும் பொழுது ஆம்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அது எல் சைலண்ட், அப்போ ALMS அப்படின்னு வந்துடுது. அடுத்தது தினக்கூலியாக வேலை செய்கிறோம் இல்லையா? இப்போ சாதாரணமாக சொல்கிறது சம்பளம் அப்படின்னு சேலரின்னு சொல்லுவோம். மாதம் நம்ம வாங்குறது சேலரின்னு வந்துடும். இதே நம்ம தினமாக வாங்கக்கூடியதுக்கு தினக்கூலிக்கு வேஜஸ் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது இப்போ நம்ம யாருக்காச்சும் நம்ம கொடுக்குறோம், எங்கள் கோயில்களுக்கு போய் நம்ம காணிக்க கொடுக்குறோம் இல்லையா, பணம் கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறது ஆஃபரிங். அடுத்தது குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சலுகைகள், அதுக்கு அலவன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது யாராச்சும் வேலை பார்த்துட்டு போகிறாங்க, அதுக்கு சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஃபீ போடுவாங்க, சார்ஜ் ஃபீ அப்படின்னு போடுவாங்க. அப்போ அதுக்கு சொல்கிறது அந்த சார்ஜ் இல்லைன்னா ஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். சரியா? அடுத்தது பயணம் பண்ணுறோம். அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம அதுக்கு என்னங்க வச்சுருக்கோம்? பயண கட்டணம் தமிழில் சொல்கிறோமா, அதுக்கு ஃபேர். இப்போ பஸ்ஸில் போனோம்னா பஸ் ஃபேர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? சரி, அடுத்தது வீடு, வாடகைக்கு நான் இருக்கேன், மாதம் நான் பணம் கொடுக்கணும், அப்போ அதுக்கு ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது சொந்த வீடு வச்சுருக்கேன், அப்போ என்னுடைய வீட்டு பத்திரம் இருக்குது, எதையாச்சும் ஒன்று அடமானம் வச்சு நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப அந்த அடமானம் வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு சொல்கிறது மார்ட்கேஜ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது அரசுக்கு நாம் கட்டக்கூடியது, அதுக்கு என்னங்க? வரி. அது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சது, அதுக்கு பேர் டாக்ஸ். சரி, ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம நன்கொடை கொடுக்குறோம், அதுக்கு சொல்கிறது டொனேஷன். அடுத்தது பெரிய பெரிய போட்டிகள் வைக்கிறாங்க, போட்டியில் நிறைய பேர் சர்டிஃபிகேட் வாங்குவோம், பதக்கங்கள் வாங்குவோம், பெரிய பெரிய ஷீல்டு வாங்குவோம். அது மட்டும் இல்லாமல் பணமும் கொடுப்பாங்க இல்லையா? அப்போ அதுக்கு சொல்கிறது கேஷ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது ஏதாச்சும் ஒரு காயம் ஆயிடுச்சு, ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதுக்கு இழப்பீடு அப்படின்னு கொடுக்குறாங்களா, அதுக்கு பேர் காம்பன்சேஷன். சரி, முடிஞ்சிருச்சு. ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க, அந்த பிஸ்னஸில் நான் முதலீடு பண்ணுறேன், அந்த இதுக்கு என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா கேபிட்டல். சரி, நல்ல பெரிய முதலீடு பண்ணியாச்சு, அதுக்கு நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படிங்கிறப்ப அந்த சம்பாதிக்கக்கூடிய லாபம் வருது இல்லையா, அதுக்கு சொல்கிறது ப்ராஃபிட் இல்லைன்னா கெயின் அப்படின்னு சொல்கிறது. பார்த்தீங்களா, ஒரு சின்ன விஷயம், இந்த விஷயத்துக்குள்ள நம்ம இவ்வளோ அழகாக இங்கிலீஷை கற்றுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுத்துட்டோம்னா, ஒரே ஃபீல்டில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற அந்த நாலேஜ் அந்த குழந்தைங்களுக்கு வரும். அடுத்தது எந்த விஷயத்து தொடர்புடைய விஷயங்களை சொல்லிக் கொடுத்து அதன் மூலமாக அந்த ஆங்கில வார்த்தையை அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன் அப்படின்னா, முதல்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆங்கிலமாகட்டும் எந்த ஒரு மொழியாகட்டும் புதுசாக நிறைய வார்த்தைகளை கற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப மலைப்பாக இருக்குது. இவ்வளவு வார்த்தைகள் நம்ம எப்படி கற்றுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அதே அவங்க நேட்டிவ் ஸ்பீக்கராக இருக்கிறப்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ் நம்ம நம்ம பிறந்ததுலேருந்தே நம்ம தமிழ் பேசிகிட்டு இருக்கனால இவ்வளோ வார்த்தைகள் அப்படிங்கிறது மலைப்பாக இருக்காது. இது புதுசாக யாராவது கற்றுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு மலைப்பாகவும் இருக்கும், அந்த ஸ்லாங்கும் மாறும். இப்போ நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம், ஆனால் தூய தமிழ் என்ன சொல்கிறோம்? இருக்கிறேன். அவள் பேசுகிறவங்களுக்கு இந்த ரெண்டுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தமிழ், மதுரை தமிழ், சென்னை தமிழ், திருநெல்வேலி தமிழ் அப்படின்னு ஒவ்வொரு தமிழ் வேற வச்சுருக்கோம், அந்த தமிழும் மாறுபடும். ஆக இவ்வளவு விஷயங்களை ஒரு பாஷையில் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறப்ப எப்படி இலகுவாக கற்றுக்கிறது, ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னா, இது போன்ற ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து இதுக்கு நம்ம சம்பந்தமான ஒரு உதாரணங்களை கொடுத்து, அப்போ இதை இப்படி பண்ணோமா, இது சொன்னோமா. ஏன்னா இது எல்லாமே நம்ம வாழ்க்கையோட தொடர்புடையது. சின்ன குழந்தைகளாக இருந்தாலும் இது அத்தனையும் அவங்க விஷயங்கள் செய்கிறாங்க இல்லையா? ஸ்கூல் போகிறாங்க, கோயில் போகிறாங்க, யாருக்காச்சும் கொடுக்குறாங்க, வைக்கிறாங்க, ஒரு பிஸ்னஸ் இதெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ இது எல்லாமே அவங்களுக்கு பழக்கமான விஷயங்கள், பரிச்சயமான விஷயங்கள். அப்போ இதை சொல்லிக் கொடுக்க
இது சம்பந்தமான ஒரு விஷயங்கள், இதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் வொக்காபுலரியும் அவங்களுக்கு தெரியும். அந்த வொக்காபுலரி தொடர்புடைய அந்த நாலேஜும் அவங்க கெயின் பண்ணிக்க முடியும். இந்த விஷயங்களை செய்ய செய்ய இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாகிருங்க. மகாபெரிவா ஆச்சரணம்.